அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து 31 புரட்சி தலைவருடைய எபிசோடு 31 வெற்றிகரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா இன்னைக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1900 அதாவது 47 அந்த டைமில் ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு பேர் ஸ்ரீ முருகன் ஒரு படம். அந்த படத்தில் வந்து என்னென்னா, புரட்சி தலைவருக்கு வந்து சிவன் டான்ஸ் மாதிரி அந்த சிவனுடைய ஆனந்த தாண்டவம் டான்ஸ் ஆடுறாரு அந்த ஒரு கேரக்டர் அவருக்கு. அப்போ அந்த கேரக்டருக்காக ஒரு 2 மாதம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. மாலதின்னு மாலதின்னு ஒரு பொண்ணு, அவங்க தான் கூட நடிக்கிறாங்க. சக்தியா, இவர் சிவனா. 2 மாதமாக இவர் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. புரட்சி தலைவர் வந்து பண்ணுறாரு, ரொம்ப சின்சியராக பண்ணுறாரு. ரொம்ப ஆள் நல்லா அழகாக இருக்கார், ஒல்லியாக இருக்கார், சிவப்பாக இருக்கார், ஷாமிங்காக இருக்காருன்னு இந்த படத்தை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருன்னா, இதுக்கு வந்து ஏ சாமின்றவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் வந்து யாருன்னா, அவர் வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காரு. கதைவசன ஸ்ரீலங்காவில் ஒரு பத்திரிகை ஆசிரியர். அந்த வேலையை விட்டுட்டு இங்கே கதைவசனம் எழுதுறதுக்காக இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தான் இந்த படம் எடுக்கிறாங்க. அப்போ இவருக்கு வந்து இவரை வந்து நீ கதைவசனம் எழுதிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இல்லையா அப்படின்னு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ரைட்டுன்னு இப்போ இந்த படத்தில் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார்ல எஸ்.ஏ. சாமி, இவர் தான் புரட்சி தலைவர். நல்லா கவனிக்க, இவர் தான் அப்லிஃப்ட் பண்ணி விட்டவர். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, தலைவரோட புரட்சி தலைவரை பார்க்குறாரு. நல்லா இருக்காங்க இந்த பையன், நல்லா ஆக்ட் பண்ணுறாப்புல, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கார், ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கார், ஆர்வமாக இருக்கார். சினிமாவில் இந்த பையன் நல்லா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறார். இப்போ இந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த படம் முடிஞ்சிருச்சு. இந்த படம் முடிஞ்ச உடனே இந்த படத்தில் பாருங்கள், நல்லா பாருங்கள், புரட்சி தலைவர் வந்து கதாநாயகம் கிடையாது. அடுத்து ராஜகுமாரின்னு ஒரு கதை. நீ இப்போ ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சொல்கிறாங்க, எப்பா நீ வந்து கதைவசனம் எழுதுகிற ஆள் தானப்பா, நீ ஒரு கதைவசனம் எழுது, அதை டைரக்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இந்த எஸ்.ஏ. சாமின்றவர் இப்போ கதைவசனம் எழுதுறாரு. கதைவசனம் எழுதுனா அந்த கதையை வந்து புது ஆளுகளாக போட்டு படம் எடுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ புது ஆளுகளாக போட்டு படம் எடுக்கணும் போது இந்த எஸ்.ஏ. சாமி என்ன சொல்றாரு, புரட்சி தலைவரை வச்சு எடுக்கணும் அப்படின்றாரு. எப்படி பாருங்க, புரட்சி தலைவரை வச்சு எடுக்கணும் அப்படின்னா அதே மாதிரி முடிவாயிருச்சு. இந்த டைரக்டர்ஸ் வந்து படத்தை யாரு டைரக்ட் இயக்குறா அப்படின்னா, இந்த எஸ்.ஏ. சாமி தான் டைரக்ட் பண்ணுறாரு, கதைவசனம் எழுதுறாரு. இவருக்கு துணையாக வந்து கலைஞர் கருணாநிதி வந்து கதைவசனம் துணையாக எழுதுறாரு. எப்படி பாருங்க, இப்போ எம்ஜிஆர் இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை எடுக்கிறவங்க வந்து எஸ்.கே. சோமுன்றவர் தான் கோயம்புத்தூரில் ப்ரொடியூசரு. எஸ்.கே. சோமு, கொடாக் ராமசாமி, கொடாக் சீனிவாசன், எஸ்.ஏ. மொய்தீன்றவங்க தான் மெயினான ஆளுங்க. இவங்க தான் படம் எடுக்கிறாங்க. இந்த எஸ்கே சோமுன்றவர் கோயம்புத்தூரில் உள்ள ஷூட்டிங் எல்லாம் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ படம் வந்து 5000 அடி போயிடுச்சு. அன்னைக்கு வந்து படம் வந்து 11,000 அடி தான் எடுக்கணும். அன்னைக்கு உள்ள ரூல் படி 5000 அடி எடுத்துட்டாங்க. இப்போ மெட்ராஸ்லேருந்து வர்றாங்க, யார், இந்த மொய்தீன்றவரும் இன்னொருத்தரும் வராங்க. இவங்கெல்லாம் வந்து படம் எப்படி போயிட்டு இருக்குன்றதை வச்சு தான் மெட்ராஸில் விளம்பரம் கொடுத்து வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் லைன், ஒரு பக்கம் படம் எடுக்கிறது, இன்னொரு பக்கம் படத்தை விற்பனை செய்கிறது தான் ரொம்ப மெயின். அப்போ இவங்க வந்து படத்தை வந்து போட்டு பார்க்குறாங்க. போட்டு பாருப்பா அப்படின்னு இந்த டைரக்டர்கிட்ட சொல்கிறாங்க. எஸ்.ஏ. சாமி அப்போ தான் புதுசாக டைரக்டரு. ஒரு 4-5 சீனு தான் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு, மிச்ச சீன்லாம் தேவையில்லாத சீனாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன நம்ம வந்து அருமையான படம், கண்ணகி படம், மகா மாயா, குபேர குசாலா, இப்படி அருமையான படங்கள்லாம் எடுத்திருக்கோம். நம்ம போய் இப்போ நம்ம ஜூபிட்டர் பிக்சர்ஸில் இப்படி ஒரு சாதாரண படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கமையா, இந்த படம் வந்து கதைவசனமும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கதைவசனத்தை வச்சு எம்ஜிஆரை விளக்கிட்டு பி.யு. சின்னப்பாவையும் டி.ஆர். ராஜகுமாரியும் வச்சு எடுத்தா எப்படி இருக்கும், படம் பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எப்படி பாருங்க, எப்படி இருக்கு எம்ஜிஆருடைய வாழ்க்கை. அப்போதான் முத அவர் சினிமாவில் கதாநாயகனாக வராரு. இவரை வந்து இந்த எஸ்.ஏ. சாமின்றவர் கதாநாயகனாக கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போ இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க.
ரைட்டியா, இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் கொளுத்திடுவோம்யா, ஃபிலிமாவே கொளுத்திடுவோம். இனி என்ன ஒரு 6000 அடிதானே, வேணாம் பார்த்துக்குவோம், வேற புதுசாகவே எடுத்துருவோம், இதே படத்தை புதுசாக எடுத்துருவோம் அப்படின்னு பியு சின்னப்பா போட்டு எடுத்துருப்பாங்க. ஏன்னா பியு சின்னப்பாவும் தியாகராஜப்பாவும் அந்த காலத்தில் கொடி கட்டி பறந்தவங்க. அதனால புரட்சி தலைவருக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் அந்த எஸ்ஏ சாமி சொல்கிறாரு, சார் நான் சொல்கிறத ஒன்று மட்டும் நல்லா கவனிங்க, இதில் வந்து இந்த எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் நடிக்கிறாரு, அவருக்கும் புது படம், எனக்கும் புது படம். ரெண்டாவது இதில் வந்து அவருக்கு நிறைய திறமைகள் உள்ள சீன்லாம் நிறைய இனிமேல் தான் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் இன்னொரு 6000 எடுத்துருவோம், எடுத்துட்டு படத்தை போட்டு பார்ப்போம். நல்லா இருந்தால் நீங்கள் படத்தை நீங்கள் விநியோகத்தை கொடுத்து படத்தை விநியோகம் பண்ணுங்க, இல்லைன்னா படத்தை நீங்கள் போட்டு அப்படியே ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. சரின்னு இந்த எஸ்கே சோமுன்றவர் கோயம்புத்தூர்லேருந்து ஷூட்டிங்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவர், சரி எல்லாரும் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க, எல்லாம் புது முகமாகவும் இருக்காங்க, இருக்கட்டும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்ட்டு படத்தை எடுக்கிறாங்க. படத்தை எடுத்தா உங்களுக்கு இந்த இந்த படத்தை எப்படி சின்சியரா இவர் புரட்சி தலைவர் வந்து ஸ்ரீ முருகன்ல நடிச்சாரோ அதை விட பல மடங்கு நடிக்கிறார். எப்படி வால் சண்டை, கத்தி, 2 கத்தியை வச்சு சண்டை போடுறாரு புரட்சி தலைவர். இவர் இந்த எஸ்ஏ சாமி தான் டைரக்டர், அவர் படம் எடுக்கிறாரு, கேமராலாம் 2 கேமராலே அடக்க முடியல தலைவருடைய ஃபைட்டை. பார்த்தா படம் நல்லா அருமையாக வந்துருச்சு. படத்தை போட்டா படம் செம்ம ஹிட்டுங்க. அன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட முதல் படம் ராஜகுமாரி செம்ம ஹிட் ஆயிருச்சுங்க. இது முதல் படத்தோட முதல் படத்துல கடைசி கஷ்டப்பட்டு நடித்ததன் விளைவு ராஜகுமாரி படம். படம் செம்ம ஹிட்டு. படம் செம்ம ஹிட்டுன்னு உடனே ராஜகுமாரிக்கு அடுத்து புரட்சி தலைவருக்கு வந்து மர்மயோகின்னு ஒரு படம் வருது. மர்மயோகின்னு ஒரு படம் வருது, நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கடுத்து மலைக்கல்லன்னு ஒரு படம் வருது. மலைக்கல்லன் அருமையான படம் மலைக்கல்லன். அந்த படத்துல தான் யார் அறிமுகமாகிறார், டிஎம்எஸ்ன்னு ஒரு ஆள் வர்றாரு, மதுரையிலேருந்து சௌராஷ்டிராக்காருங்க. ஆனால் குரல் வந்து சிங்க குரல், ஆண்மை கம்பீரமான குரல். அவரு தான் பாடுறாரு, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலேன்னு. புரட்சி தலைவர் வந்து பானுமதி அப்படியே ஒரு குதிரையில வச்சு கூட்டிட்டு போய் அப்படியே மலைகள் வழிய பாடிக்கிட்டே வர மாதிரி பாட்டு செம்ம ஹிட்டு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாட்டு செம்ம ஹிட்டு. படம் பயங்கர ஹிட்டு. புரட்சி தலைவரோட படம் பாருங்க, ராஜகுமாரி ஹிட்டு, மர்மயோகி ஹிட்டு,